ஹே, என்ன இது? இது ஒரு அறையின் சிறிய மிகச்சிறு வடிவம் போல் தெரிகிறது. இது ட்ரையோராமா என்று அழைக்கப்படுகிறது. ட்ரையோராமா என்பது மிகவும் வேடிக்கையாகவும் எளிதாகவும் தயாரிக்கக்கூடிய 3D மாடல். இன்று நாங்கள் எங்கள் கனவு அறையை ஒரு சிறிய மற்றும் வேடிக்கையான ட்ரையோராமா வடிவில் உருவாக்குவோம். ட்ரையோராமாவை உருவாக்க உங்களுக்கு தேவையானவை சில காகிதங்கள், பென்சில், அளவுகோல் மற்றும் கத்திரிக்கோல், ஃபெவிகால், வண்ண பெயிண்டுகள் மற்றும் சில அலங்கார பொருட்கள். படி 1. முதலில் நாம் ஒரு காகிதத்தை எடுத்து அதை இதுபோல் சதுர வடிவில் வெட்டிக்கொள்ள வேண்டும். படி 2. இப்போது நமக்கு 2 முக்கோணங்கள் கிடைத்துள்ளன. மேலும் 2 முக்கோணங்கள் பெற இதுபோல மடிக்கவும். பென்சிலால் நடுவில் ஒரு கோடு வரையவும். பிறகு அதை கத்திரிக்கோலால் வெட்டவும். படி 3. அடுத்து வெட்டப்பட்ட பகுதிகள் இரண்டையும் இதுபோல் ஒன்றன் மேல் ஒன்றை வைத்து ஒரு செங்குத்தான முக்கோணத்தை உருவாக்கவும். இந்த பகுதிகளை ஒன்றாக ஒட்டவும். இதுவே உங்களுக்கான அறை. படி 4. இப்போது என் அறையில் 2 சுவர்கள் மற்றும் தரையும் தயாராகிவிட்டன. இப்போது நாம் நம் அறையை வடிவமைப்போம். நான் இங்கே என் படுக்கையை வைக்கிறேன். இங்கே ஒரு மேசை மற்றும் புத்தகங்களை வைக்க அதன் மேலே ஒரு அலமாரி. நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் பொருட்கள் அனைத்தும் சரியான அளவில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் படுக்கை உங்கள் அறையை விட பெரியதாக இருக்கக்கூடாது. நாற்காலி மேசையை விட சிறியதாக இருக்க வேண்டும். இப்போது என் அறையின் சுவர்களில் வர்ணம் பூசிவிட்டேன். தரையில் ஓடுகள் அதாவது டைல்ஸ் பதித்து விட்டேன். படி 5. இப்போது வேடிக்கையான பகுதி வருகிறது, அலங்காரம். இப்போது இந்த அறையை உங்களுடையதாக மாற்றக்கூடிய விஷயங்களை சேர்க்கவும். சுவரில் சில சுவரொட்டிகள், ஜன்னல் அல்லது சிறிய செடி போன்ற ஏதேனும். நான் என் அறையில் ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி மற்றும் சுவரில் ஒரு ஓவியம் வரைந்துள்ளேன். இப்போது எனது கனவு அறை தயாராகிவிட்டது. இப்போது உங்கள் முறை. உங்கள் கனவு அறையின் ட்ரையோராமாவை உருவாக்கி போட்டோக்கள் எடுங்கள். பிரதம் கிரியேட்டிவிட்டி கிளப் போர்ட்டலில் புகைப்படத்தை பகிரவும். ட்ரையோராமாவின் சுவர்கள் மற்றும் தரை இரண்டையும் உங்கள் புகைப்படத்தை தெளிவாக காட்ட வேண்டும். வாழ்த்துக்கள்.